கமல் சாரை முதல் முறை கமல் சாரை பார்க்கறதுக்காக தான் சென்னைக்கே வந்தேன். இப்போ நான் யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் கார் கதவை திறந்து விட்டானோ அந்த ஆர்டிஸ்ட்ல ஒரு ஒரு 10-12 பேர் கூட காம்பினேஷன்ல நடிச்சிருக்கு. அவங்க என்னையே மறந்துருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் சார் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னது அதை நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரு மனிதர் வந்து இன்னொரு 10-15 வருஷம் இருந்திருக்கலாம். தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல தர்மம் தலை காக்குறது இல்லை. இருந்தா விஜயகாந்த் சார்லாம் நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கெல்லாம் கட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு, டிவி வாங்கி கொடுத்துருக்காரு, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்துருக்கு. அவர் தான் வந்து இப்ப பழைய நடிகர்லாம் வந்து ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பணம் டொனேஷன் பண்றது தான் முதல்ல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பணம் கொடுக்கறது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு தெய்வ பிறவின்னு தான் சொல்லணும். வணக்கம் மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, இவரை வந்து நம்ம முன்னாடி 90s கிட்ஸ் அப்ப இருந்து இந்த டிவி எல்லாம் பார்த்துட்டு வரவங்களுக்கு லொல்லு சபா பழனி அப்படின்னா வந்து தெரியும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனா சிறகடிக்காது செல்வம்பா அப்படின்னா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு கூட லுல்லு சபா பழனி அவர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பேச போறோம். அவர் கடந்து வந்த பாதை, இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு சீரியல் நிறைய பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். 25 வருஷத்துல நடுவுல சீரியல் டிவி அது இதுன்னு ஒரு ஷிஃப்ட் அடிச்சுட்டே இருக்கீங்கல்ல. இப்ப ஆனா இந்த சிறகடி காசை ஜாடி எப்படி இருக்கு? எல்லாமே வந்து முடிவு பண்றது டைரக்டர் தான். எங்க டைரக்டரை பொறுத்தவரை எப்படின்னா, குமரன் சாரு ஒரே கம்பெனி விகடன் டெலிவிஷன் 6 ஹிட் சீரியல், திருமை செல்வம், தென்றல், தெய்வ மகள், நாயகி, தமிழும் சரஸ்வதி, சிறகடிக்காது. அதாவது எனக்கு 2 கண்ணுல ஒரு கண் வந்து யாருன்னா ராம்பாலா சார், இன்னொன்று குமரன் சார். சிறகடிக்காசை வந்து எனக்கு மெச்சூரிட்டியா எனக்கு அது பண்ணது. நிறைய பேர் அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு முழுக்க 100% டைரக்டர் குமரன் சாரையும், கேமராமேன் மாட் சாரையும், ஸ்கிரிப்ட் ரைட்டர் குருசம்பத் சாரையும் தான் சார். அதுல நான் 1% கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அதுல கார் ஓட்டுற மாதிரி சீனு, கார் டிரைவர், ஹீரோ கார் டிரைவர், நானும் கார் டிரைவர், 2 பேருமே கார் ஓட்ட தெரியாம தான் கமிட் ஆனோம். அதுக்கு பிறகு நான் டிரைவிங் கிளாஸ்ல போய் வண்டி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணவாது கத்துக்கடா அப்படின்னாரு. அப்படி போட்டு தான் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் கார் வந்து பக்காவா ஒரு டிரைவர் ஓட்டுற அளவுக்கெல்லாம் ஓட்ட மாட்டேன். அரைக்குறை தான் இருந்தாலும் என்ன வந்து அது தெரியாத அளவுக்கு அவர் அவ்வளவு சிறப்பாக மேரேஜ் பண்ணி வா வண்டி போடு, வா முன்னாடி வா, நில்லு அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காரு. சேசிங்கெல்லாம் எடுத்திருக்காரு. இவரோட புத்த அந்த கேரக்டரோட வெற்றி சாரோட ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும். இன்ஸ்டாகிராம் டிபியில கூட அவரோட சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோ தான் வச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ ஒரு பாண்டிங், அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். எப்படி நல்ல பையன்னா, சீரியல் எப்படி அப்பாவி மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரோ, நிஜ வாழ்க்கையில அவர் கொஞ்சம் இன்னசென்ட் தான். கொஞ்சம் படபடன்னு பேசுவாரு, இது பண்ணுவார தவிர நல்ல பையன். ஒரு ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஹீரோ வந்து அவரே என்ன நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒரு போட்டோ எடுக்க போனா வேண்டான் இருப்பாரு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்வால்வ், அவர் என்ன மதிக்க ஒரு 1% கூட மதிக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் இருக்காரு. ஆனா சிறகடிக்க ஆசை டீம்ல வந்து முத்துவாகட்டும், மனோஜ் ஆகட்டும், ரவி ஆகட்டும், சுந்தராஜன் அப்பாவாகட்டும், அந்த பாட்டி ஆகட்டும், அந்த அம்மா ஆகட்டும், யாருமே வந்து அந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே ஒரு அன்பா ஒரு பாசத்தோட நடந்துக்கிறாங்க. எனக்கு அந்த சீரியல்ல நடிச்ச ஒரு வெறுப்பு இதுல எனக்கு சரியா போச்சு. அதுல வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. யாரு ஏங்க, நானே ஒரு அவங்க கூட நடிக்கிறவன், வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னா போற பாத்துக்கலாம் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் நமக்கே? என்னமா அத்தனை அது அந்த சீரியல் வந்து எனக்கு ஒரு 100-110 சீரியல் வைங்களேன், அப்பவே நான் அவமானப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து வெற்றி வசந்த பார்த்து நிறைய பேர் வரலாம், சினிமாவுக்கும் வரலாம், டிவிக்கு வரலாம். ஏன்னா ஒருத்தர் சிவகாசியில அந்த தென் மாவட்டத்துல இருந்து இங்க சினிமாவுக்கு வந்து போராடி கஷ்டப்பட்டு அவர் யூடியூப், ஷார்ட் பிலிமு, செக்யூரிட்டியா வேலை பார்த்துருக்கிறாரு. பில்டிங்லாம் இருக்குல்ல, அந்த செட்டு போட்டுப்பாங்க, பெரிய செட்டு போட்டா 1 மாசம் செட்டு போட்டுருப்பாங்க. அந்த செட்ல செக்யூரிட்டியா இருந்திருக்காரு. ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்க்காத வேலையே கிடையாது. அவ்வளவு வேலையை பார்த்து விஜய் சார் காடா போயிருக்காரு. விஜய் சாருக்கு சர்க்கார் படத்துல, கரெக்டா சொன்னீங்க, சர்க்கார் படத்துல விஜய் சாருக்கு எஸ்காடா போயிருக்காரு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய பணக்கார நடிகனுக்கு மகனா பிறந்தாலோ இல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு நீ நடிகராகிறது பெரிய விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? நீ இவர மாதிரி ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆடிஷன்லயே நீங்களே நினைச்சு பாருங்க, விஜய் டிவி செலக்ஷன் எப்படி வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொரு டைப்பா. நம்ம அந்த கார்த்திகை தீபத்துல ஒருத்தர் இருப்பார்ல, விக்கல வச்சு யாரு அவர் பேரு கார்த்தி. ஆமா, அவர் பேரே கார்த்தி. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மெஜஸ்டிக் அப்படித்தானே இருப்பாங்க, அசையாம அப்படின்னா. ஆனா இந்த மாதிரி ஒரு சாதாரண இடத்துல இருந்து வர்றவர் வந்து நடிச்சு ஓவர் டைப் பண்ணணும் எல்லாரையும்.
இவரோட மெயின் மூலதனமே நடிப்பு தான். ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் இது பண்ணணும். சீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஏன்னா வந்து அவங்களை ஒதுக்கிட்டே இருக்காங்க, இல்லல இது ஏன் இப்படி நடக்குது சொல்லுங்க. சிறகடி காசு எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா, எல்லாரும் வீடு நிறைய குடும்பத்துல ஒரு டிரைவர் இருப்பான், பையன் படிக்காத ஒரு பையன் இருப்பான். அவங்க வீட்டுல படிச்சவங்களுக்கு இருக்கிற மரியாதை படிக்காதவங்களுக்கு கிடையாது. நல்ல படிச்ச ஐடி கம்பெனில மாசம் 1 லட்ச ரூபா வாங்குற பிள்ளைகளுக்கு உண்டான மரியாதை ஒரு பூ கட்டி விற்கிறவங்க, இல்ல கடையில ஏதாவது வேலை பாக்குறவங்க, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்போர்ட்ல வேலை, அவங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின்ங்கிறது தான் அந்த சீரியலோட பெரிய ஹிட். ஹீரோ ஒரு பெரிய அல்டிமேட்டா இல்லாம ஹீரோயின் பெரிய ஒரு அதுதான் அந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றி காரணம். இப்போ நிறைய சீரியல் நிறைய தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப இது வந்து ஒரு கேஷுவலா இருக்கிறதுனாலதான் இது பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய ஹிட்டான சீரியல் எல்லாமே அது கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற சீரியல்ஸ் தான் ஹிட் ஆகும். இப்ப வந்து பார்த்தா ஃபுல் வேக்கப்போடையோ நிறைய பேர் அது குத்தமாவே சொல்றது. நல்ல சீரியல் அப்பவும் இருக்குது, இப்பவும் இருக்கு. நல்ல நீ 10 சீரியல்ல 9 சீரியல் மொக்கையா இருக்கிறதுனால ஒரு சீரியல் சுமாரா இருந்தா கூட தப்பிச்சிருது. ஆமா. சோ இப்ப அதுதான் ரீசனா ஓடிட்டு இருக்கு. ஆமா. நீங்க அடிக்கடி வந்து அவர் விஜய் சேதுபதி அவர்களோட போட்டோ எல்லாம் வந்து கொலாஜ் பண்ணி போட்டுருந்தீங்க. இல்ல நான் போடல சார். நான் வந்து என்னோட நண்பர்கள் வந்து விஜய் சேதுபதியை பார்க்க கூட்டு போயிருந்தாங்க. அத நான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் போடும்போது மேல விஜய் சேதுபதியும் நானும், கீழே வெற்றி வசந்தம் நானும் போட்டு வெள்ளித்திரை விஜய் சேதுபதி, சின்னத்திரை சேதுபதினு போட்டு என்ன போட்டுருந்தாங்க. அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. தமிழ்ல முத்து செல்வம் எப்படி பண்ணிருக்காங்க, தெலுங்குல ஹீரோவும் அந்த செல்வம் எப்படி பண்ணிருக்காங்கிறத காட்டினாங்க. அப்போ கமெண்ட் போட்டிருக்காங்க, தமிழ் மாதிரி வராதுங்க. தமிழ் வந்து அதாவது என்னைக்குமே எது ஃபர்ஸ்டோ அதுதான் பெஸ்டா இருக்கு. நீ என்னதான் முன்னாபாய் MBBS சஞ்சய் தத் பண்ணி அதை வந்து வசூல் ராஜான்னு கமல் சார் பண்ணாலும் சஞ்சய் தத் பண்ண மாதிரி வராது. திருஷ்ய மோகன்லால் பண்ண மாதிரி கமல் சார் பண்ண வராது. இவங்க வேற ஸ்டைலா இருக்கும். ஆனா அவங்களது ஒரிஜினல் என்னையுமே ஒரிஜினல் தானே. ஆனா இப்படி பேசுறீங்க தான் கமல் சார் தாடைய தலைவர் எல்லாம் சொல்லிருப்பீங்க. இல்ல நான் தான் சொல்லியிருக்கேன், கமல் சாரை முதல் முறை கமல் சாரை பாக்குறதுக்காக தான் சென்னைக்கே வந்தேன். நான் நடிகன் ஆகணும்னு வரல. அப்படியா? நான் நடிகன் ஆகி பெரிய அதெல்லாம் கிடையாது. ஏதோ வந்தேன் சென்னையில ஹோட்டல்ல வந்த உடனே இங்க வேலையா கிடைக்குது. சவேரா ஹோட்டல், ரஞ்சித், சரவண பவன்ல கார் கதவை திறந்து, அப்ப நான் யார் எந்தெந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கார் கதவை திறந்து விட்டானோ அந்த ஆர்டிஸ்ட்ல ஒரு 10-12 பேர் கூட காம்பினேஷன்ல நடிச்சிருக்கேன். அப்படியா? இன்னும் பல நடிகர்கள் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லாம் போய் நடிச்சிருப்பேன்ல, அவங்க கூட எல்லாம் ஆர்டிஸ்டா போய் நடிச்சிருப்பேன். ஆனா நிறைய பேர்த்த சொல்ல மாட்டேன், சார் உங்க கூட நான் அன்னைக்கு நடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்னையே மறந்துருப்பாங்க. ஆனா இப்போ கமல் சாரை பார்த்தீங்கல்ல, அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ரத்ததானம் பண்ணி அந்த அளவு போராட்டம் எல்லாம் இதாடியாச்சு. என்னன்னா அவர் அந்த மக்கள் நீதி மையம் எல்லாம் ஆரம்பிச்சாப்ல. அப்ப எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து வா இன்னைக்கு பார்க்கலாம் கமல் சார் அப்படின்னு. அப்ப போனேன், சிங்கிளா போய் வணக்கம் சொல்லிட்டு, சார் ஒண்ணுமே பேச தெரியல அப்படின்னு. சார் இவன் தான் டிவிலாம் நடிக்கிறேன் சார் அப்படின்னப்ப, கமல் சார் இவரை எனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கேராய் கிருகிருநாய் மேல போயிட்டே இருக்கேன் நான். என்ன கமல் சார் என்ன தெரியும்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களே இல்ல தெருவில் இருக்கிறவங்களே நீங்க என்ன வேலை பாக்குறீங்க கேட்கறவங்களாம் இருக்காங்க. இப்ப எல்லாரும் டிவி பார்க்கணும், எல்லாரும் நம்ம நடிச்சா தெரியணும் அவசியம். எல்லாருக்கும் இப்ப நம்ம நடிச்சுட்டோம்னா எல்லாருக்கும் தெரியலாம் கிடையாது. டிவியே பார்க்காதவங்க இருக்காங்க, படமே பார்க்காதவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து நீ உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. என் தலைவன், என் உயிர், என் செல்லக்குட்டி நேரில் பார்த்தோன்னு உன்னை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒண்ணுமே பேசல. அது அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட நான் ரிப்பீட் கூட நான் சொல்லல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போய் 2வது நாள் போட்டோ எடுத்து அப்பவும் பேசல. அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசி தப்பாயிருமே அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசல. கமல் சார் கூட எடுத்த 2 போட்டோவும் எனக்கு அவர் கூட படம் நடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி மனசோட க்ளோஸா வச்சுக்கிறது கரெக்ட் தானே. அவர் மேல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு நினைக்கிறேன். அவரோட இறப்புல எல்லாம் போய் கூட நீங்க பேசியிருந்தீங்க, அவரோட நடந்த சம்பவங்களை நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்த முதல் ஹீரோ விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சாருங்கிறதோட ஒரு அண்ணன், ஒரு வீட்டுல மூத்த அண்ணன் இருப்பாங்க, அந்த வானத்தை போல அந்த மாதிரி ஒரு அண்ணன் தான் எனக்கு. அவர்கிட்ட நான் இதே மாதிரி நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மூலமா விஜயகாந்த் சாரை பார்த்து போட்டோ எடுத்தேன். அப்பவே நான் விஜயகாந்த் சார் சொன்னேன், சார் நான் எப்படியா படத்துல நடிக்கணும் அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்தாரு. ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணல, ஏதோ ஒரு பையன் சொல்றான்னு சொல்லி போட்டோ எடுத்தாரு. ஆனா இங்க வந்து ஹோட்டல் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா போகும்போதெல்லாம் விஜயகாந்த் சார் படம் மட்டுமே நான் ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன். அப்பா என்ன படம்னா உளவுத்துறை, தர்மா, கள்ளழகர், பெரியண்ணா, வாஞ்சிநாதன், இது எல்லாத்த விட ஹைலைட் விருதகிரியின் படத்துல அவர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அவர் டைரக்ஷன் நடிச்சேன். ஆனா என்னோட துரதிர்ஷ்டம் படத்துல அந்த காட்சி வராம போச்சு. ஆனா விஜயகாந்த் சார் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னது, அதை நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 2வது அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து இன்னொரு 10-15 வருஷம் இருந்திருக்கலாம். கடவுள் வந்து தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல தர்மம் தலைக்காக்குறது இல்லை. இருந்தா விஜயகாந்த் சார்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிருந்திருக்கு.
கண்டிப்பா. ஏன்னா அவரை விட என்னங்க அவர் வந்து தான் உழைச்ச காசுல தர்மம் பண்ணியிருக்காரு. ஆமா அவர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கெல்லாம் கட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு, டிவி வாங்கி கொடுத்துருக்காரு, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. அவர் தான் வந்து இப்ப பழைய நடிகர்லாம் வந்து ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பணம் டொனேஷன் பண்றது தான் முதல்ல வேட்டி மடிச்சு கட்டிட்டு பணம் கொடுக்கறது விஜயகாந்த் சார் தான் இருக்கு. அவரை பார்த்தா எல்லாருமே கொடுப்பாங்க. ஆமாண்ணா ஆனா அது அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை கடைசி காலம் ஒரு 3-4 வருஷம் அவருக்கு சோதனையான காலம். உண்மையில வந்து அது கேப்டன் மறைவு வந்து நான் வந்து எங்க எங்க உறவினர்கள் நிறைய பேர் இறந்தப்போ கூட எனக்கு அந்த ஃபீல் வருது. எனக்கு எப்படின்னா பொசுக்குன்னு அழ தெரியாது, எனக்கு பசங்க ஒரு டெத்துலேயே அதில் போய் அழ தெரியாது. ஆனா சில இடத்துல இருந்தாலும் ஃபீல்ட்ல இருந்து ரிலீஃப் ஆகி வர்றதுக்கு வருஷக்கணக்காகும். நான் பார்த்த உடனே புலப்பலான்னு அழுகிற கேரக்டர் கிடையாது. ஆனா புலப்பலான்னு அழுகிறவன் அடுத்த நிமிஷம் ரிலீஃப் ஆயிடுறாரு. ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் நினைவு இடத்துக்கு நான் ஒரு 15-20 போயிருப்பேன். போய் தொட்டு அவரோட ஆலயத்தை வந்து நான் ஒரு கோயிலா நினைச்சு தான் போய் தொட்டு கும்பிடுறேன். ஏன்னா பேச்சு இருக்கிற அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவர் சாப்பாடை சாப்பிட்ருக்கேங்கிற ஒரு இதுதான். அவர்கிட்ட ஒரு பெரிய மகத்தான நடிகன்லாம் நான் கிடையாது. நான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு தெய்வ பிறவின்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமாவில் இந்த நடிகரை குறை சொல்றவன் இருப்பான், அந்த நடிகரை குறை சொல்றவன் இருப்பான். ஆனா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும், விஜயகாந்த் புரட்சி கலைஞர் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எல்லாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாட, ஏன்னா இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் செய்யலாம், சாப்பாடு போட்டு வர தப்பா பேச முடியாது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு அந்த பாண்டி பஜார்லாம் பாத்தீங்கன்னா அவரு ஃபேமஸ் ஆகி அப்பதான் வர்றாரு. இப்போ விஜய் சேதுபதி எல்லாம் ஜெயிச்சு வர்றாருல, அந்த மாதிரி அப்போ அவர் ஜெயிச்சு வரும்போது எல்லாருக்கும் சாப்பாடு. அசிஸ்டன்ட் டைரக்டர் போனா எங்க போய் ஒருத்தர் சான்ஸுக்கு சுத்திட்டு போனா மத்தியானம் சாப்பாடு. எந்த ஹீரோ இப்ப பண்றாப்புல, யாராவது ஹீரோ பண்றா, விஷால் பண்றாரா, ஆர்யா பண்றாரா, கார்த்தி பண்றாரா? அவங்க பாவம், அவங்க பிரச்சனைக்கே பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இப்படி சாப்பாடு போடுவாங்க? சரில நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட ஜேர்னி பத்தி பேசணும், நீங்க நடிச்ச படங்கள் பத்தி, இருந்த இடம் பத்தி நிறைய பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த சிறகடி காசை சீரியலோட ஜேர்னி இன்னும் நிறைய தொடர்ந்து இந்த செல்வம் கேரக்டர் இன்னும் நாங்க நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. டேக் ஒன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் லொடலோடான்னு எதாவது பேசினேன் உங்க வீட்டு அண்ணனா, உங்க வீட்டு தம்பியா, உங்க வீட்டு சொந்தக்காரங்களா நினைச்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட பெருசா எடுத்துக்காதீங்க, கமெண்ட்ல திட்டாதீங்க. நான் உங்களுக்கும் சேர்த்தா சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமால டிவியில நாடகத்தில் நடிக்கிறவங்க விட சினிமாவுக்கு வெளியில இருக்கிறவங்க தான் அதிகமா நல்லா நடிக்கிறாங்க. அது கன்னியாகுமரி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இல்லை வந்து மலேசியா, லண்டன், சிங்கப்பூர் ஆகட்டும், சினிமாவில் டிவியில் இருக்கிறவங்களோட வெளியில நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தவர்கள் கிடைக்காதவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, பண்றாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஏன் கிடைச்சிருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் கிடைச்சிருக்குன்னா நாங்கள் இதுக்காக அலைஞ்சதுனால கிடைச்சிருக்கு. முயற்சி திருவனையாக்கும். டேக் ஒன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. என்னோட ரீல்ஸ் எது போட்டாலும் சரி, எந்த ரீல்ஸ் போட்டாலும் சரி, எந்த இது வந்தாலும் பாருங்க, பார்த்து கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் நினைச்சாதான் எங்களுக்கு அரிசி. ஓகே, டாடா.